வணக்கம். கொல்லம் ஆண்டு 1008ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி மண்ணுலகம் செழிக்கவும், மனிதகுலம் பூரண விடுதலை பெறவும் ஐயா வைகுண்டர் அவர்கள் இந்த மண்ணிலே திரு அவதாரத்தை எடுத்தார்கள். இன்று 192 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த அவருடைய அவதாரம், அதனுடைய உள்நோக்கம், அடிப்படையான விஷயம், தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கின்ற தாழக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கின்ற உன்னத கோட்பாட்டின் அடிப்படையில் ஐயா அவர்கள் தன்னுடைய அறப்பணியை ஒரு புரட்சிகரமான பார்வையோடு கூட எடுத்துச் சென்றார்கள். அதனுடைய விளைவாக இன்று இந்தியா முழுவதும் ஆண்டு கிடக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஐயாவை கொண்டாடுகின்ற வகையில் இன்று அவரை வணங்கி வருகின்றார்கள். இந்த 192வது ஆண்டிலே ஐயா எந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்து, தான் அவதாரம் எடுத்த மண்ணையே அனைவருக்கும் பிரசாதமாக கொடுத்து, தலை நிமிர்ந்து நில், தலை வணங்காதே எவருக்கும், தர்மம் காப்பதற்காக அறவழியில் போராடு என்கின்ற ஒரு உந்து சக்தியாக அவருடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த நல்ல நாளிலே ஐயாவை வணங்குவோம். யாராக இருந்தாலும், எந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, ஜாதியினுடைய அடிப்படையிலோ, மொழியினுடைய அடிப்படையிலோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடுகளை எல்லாம் கடந்து மனிதகுலம் ஒன்று என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் கைகோர்த்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து நாம் முன்னேறினோம் என்று சொன்னால், அது மட்டுமே ஐயாவுடைய அவதாரத்தை மதித்து நாம் ஐயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பொருளாக முடியும். ஐயாவை வணங்குவோம். ஐயா நடந்த அறவழியில் நாமும்